ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி இந்த எறா வச்சு நான் வந்து எறா கட்லெட் தாங்க பண்ண போகிறேன். எறா ஷாமி கபாபுன்னு சொல்லுவோம். இது எறா வந்து நல்லா க்ளீன் பண்ணி குட்டி குட்டி எறா தாங்க இது. உங்கள்கிட்ட பெருசு எறா இருந்தால் கூட போடுங்க, நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். இது போட்டுக்கலாம். போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, எல்லாமே போட்டுட்டு சும்மா 2 நிமிஷம் நல்லா வேக வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டா போதும், சூப்பராக ரெடி ஆகிடும். இது பாருங்கள், கொத்தமல்லி, பாதி வெங்காயம், சும்மா கொஞ்சம் பாதி வெங்காயம், பாதி தக்காளி, ஒரு 2 பதை தேங்காய், இது அப்படியே இதுலேயும் போட்டுடலாம். அப்புறம் மசாலா போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, கரம் மசாலா இதுவும் போட்டுக்கலாம். அப்படியே போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், போட்டுட்டு எல்லாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கலாம். தண்ணி போட்டு நல்லா வந்து இது வந்து நல்லா வெந்து நல்லா வந்து திக்னஸாக வரட்டும். மிக்ஸி ஜாரில் போட்டு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் 1 கப்பு வந்து உடைச்சக்கல்லை எடுத்துருக்கிறேன். இது வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. எடுத்துகிட்டு வந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரட்டும். நல்லா வற்றி வந்த பிறகு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது அப்படி இருக்கட்டும். பாருங்கள், நல்லா வந்து இதாகிடுச்சு. இது நல்லா ஆறட்டும். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் ஆறட்டும். இது மிக்ஸி ஜாரில் போட்டேங்க. இது வந்து நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் நல்லா மெலிசாக அடித்து எடுத்துகிட்டு வந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி மெலிசாக அரைச்சிக்கணும். தண்ணி கொஞ்சமாக போட்டு நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது எல்லாமே இதில் மாற்றிக்கலாம். இப்போ இதில் மாற்றிட்டேங்க. இப்போ வந்து இந்த ஒற்றைக்கடலை பவுடர் வந்து இதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் கெட்டி பதம் வர வரைக்கும் கலக்கிக்கலாம். நல்லா பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கெட்டியாக வந்துச்சு. இது வந்து நான் வறுக்கும்போது காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுடுங்க. நல்லா இது வந்து மசாலாவோடைய இதெல்லாம் இதில் இறங்கட்டும். நல்லா சூப்பராக இந்த மாதிரி வரணுங்க. அப்போ தான் வந்து நாங்கள் தவாவில் ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது நல்லா சூப்பராக வரும். ஷாமி கபாப்பு, எறாவோடைய ஷாமி கபாப் ரெடி ஆகிடுச்சிங்க. நான் வறுக்கும்போது காமிக்கிறேன் உங்களுக்கு. இது இருக்கட்டும் ஒரு பக்கம். இப்போ வந்து இது வறுத்துக்கலாங்க. தவா வச்சுருக்கிறேன். தவா எண்ணெயில் போட்டுருக்கிறேன். நல்லா சூடாகட்டும். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ரவுண்ட் பண்ணி வடை மாதிரி தட்டி ஷாமி கபாப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி போட்டுக்கலாம். எல்லாமே போட்டுட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. மறுபடியும் எடுத்து சின்ன சின்னதாக போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, எல்லாம் போட்டுட்டு இப்போ வந்து திருப்பிக்கலாம். இது இந்த பிறகு இப்படி சூப்பராக வருது பாருங்கள். நல்லா வறுத்துட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். கொஞ்சம் கூட உடையாமல் அப்படி வருது பாருங்கள். எறாவுடைய ஸ்மெல்லு அப்படி வருதுங்க. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். அதே மாதிரி திருப்பி எல்லாமே வறுத்து எடுத்துக்கலாம். செம்மையாக இருக்குது பாருங்களேன், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க. எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. எடுத்துக்கலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்படி பாருங்கள், சூடாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இப்படி இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்குங்க. இது இவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வரங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். செம்ம டேஸ்டியான எறா கட்லெட்டு ஷாமி கபாப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். பாய், எல்லா ஹீஸ்.